செகண்ட் டெஸ்ட் போட்டேன். இங்கிலீஷ் மட்டும் போட்டேன். 90% மொத இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்க போல. ஸோ வந்துட்டு 93 கிட்ட அப்ராக்ஸிமேட்டா காட்டுது. சரி ஓகே. இப்போ இத அனலைசிஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் வந்து அனலைஸ் பண்ணதே கிடையாது. ஓகே ஒரு மாரி நமக்கு 80% கிட்ட வருதா? ஓகே நமக்கு இருக்கிறதுலே இதானே நல்லா வருது அப்படின்ட்டு இத கொஞ்சம் கூட அனலைசிஸே பண்றதில்ல. அப்படினாலும் என்ன தப்பு? ஓ இது தப்பா? அது ஏன் தப்புன்னு கூட பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்துட்டு இத ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்படிதான் அனாலிசிஸ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியாது. பட் நான் நெறைய இடத்துல பார்த்தது, நெறைய பாபித் சாரு, இன்னும் நெறைய என்னோட மென்டார்ஸ் எல்லார்கிட்டயும் நான் கேட்டு, எனக்கு இது ஓகே. இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு நான் எழுதி வச்ச சில பாயிண்ட்ஸ வச்சு, இப்ப அனாலிசிஸ் பண்ண போறேன். பென் எங்க போச்சு? ஒரு நிமிஷம். பென். ஓகே. இப்போ என்னென்ன தப்பா இருக்கு? ஆர்சி. சூப்பர். ஆர்சில போய் நல்லா தப்பு விட்டுருக்கோம். இது வந்துட்டு இது வேர்ட்ஸ் தெரியாதனால தான். வொக்காப் இப்ப தான் படிக்கிறோம். ஆக்சுவலி இதெல்லாம் தெரிஞ்ச வேர்ட்ஸ். ஆனா இதுல என்கிராஸ் தெர்ல. டான்ட் கரெக்ட்டான அர்த்தம் தெர்ல. சரி ஓகே. 65 இது என்ன போட்டேன்? சரி பார்ப்போம். 67, 68 இது பேரா ஜம்பிள் 2 தப்பா இருக்கு. அப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. இது வந்துட்டு எது கரெக்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. கிராமட்டிக்கலி அண்ட் மீனிங்ஃபுல்லி. சரி நான் என்ன போட்டிருக்கேன், என்ன தப்பா இருக்குன்னு தெரியல. நம்ம அகைன் ட்ரை பண்ணுவோம். இதுவும் அதேதான். ஓகே. ஆர்சி அப்ப லாஸ்ட்டா பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து தப்பானத மொத பாத்துறணும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்போ இங்கிலீஷ்ல வந்துட்டு அப்ரோச்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அது கரெக்ட் ஆனா தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது செகண்ட் பார்ட் தான் வந்து அனாலிசிஸ். அப்ரோச்சே தப்பாகுது அப்டின்னா, நமக்கு தெரியும். ஆனா அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுவோம். இது வந்து எனக்கு ரீசனிங்ல இன்னுமே நடந்துட்டு இருக்கு. என்னோட அப்ரோச்ல வந்து சில சில சேஞ்சஸ் நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிள வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு நான் நல்லா பண்ணுவேன். குட் இங்கிலீஷ்ல. அதுக்கு குட்டுன்னா இப்ப என்ன சொல்றது? இப்ப நானுமே இங்கிலீஷ்ல நல்லா பண்ணுவேன். ஏன் நல்லா மீன்ஸ் நான் உடனே நீ 40க்கு வந்து நான் 35 பிளஸ் எடுத்துருவீங்களான்னா, இல்ல. மத்த சப்ஜெக்ட்ஸ விட எனக்கு இது நல்லா வரும் கொஞ்சம் அவ்வளோதான். இப்ப நான் 22 வாங்கியிருக்கேன். இங்க 25 மார்க்ஸ் நான் இதுல வாங்கியிருக்கேன். இதுல 30 பிளஸ் நெறைய பேர் வாங்கியிருக்கலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் இப்ப நான் இதுல குட். இந்த மாரி ஒரு கேட்டகரி பீப்பிள் வந்து ஆ பெருசா வந்து அவங்களுக்கு அப்ரோச் இருக்கு. 1ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கூட வரிசையா போவாங்க. நானுமே அப்படிதான் போவேன். லாஸ்ட்டா தான் பேரா ஜம்பிள் அண்ட் ஆர்சி போவேனே தவிர்த்து, மத்ததெல்லாம் நான் அப்படியே வரிசையா என்ன வருதோ எழுதுவேன். செகண்ட் கேட்டகரி பீப்பிள் இருக்காங்க. மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா போடுவாங்க. இங்கிலீஷ்ல என்னதான் அவங்க படிச்சாலும் அவங்களுக்கு வராது. இப்ப இவங்கலாம் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா வேர்ட்ஸ் ஸ்வாப் இருக்கா? அப்படின்னு பார்த்தா அது போடணும். ரீஅரேஞ்ச்மென்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் இருக்கும்ல. அது போடணும். அடுத்த ஃபில்லர்ஸ் இருந்தா அத ட்ரை பண்ணலாம். எரர்லயுமே எல்லாமே கான்செப்ட் தெரியலனாலும் சப்ஜெக்ட் வெர்ப் வச்சே ஒரு 5 எரர் வருதுன்னா, கண்டிப்பா ஒரு எரராவது அது பேஸ் பண்ணி வந்துரும். சிங்குலர், ப்ளூரல் அந்த அந்த பேஸ்ல வந்து வந்துரும். எரர். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பேரா ஜம்பிள், ஆர்சி மத்த வொக்காப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இதுக்கெல்லாம் போலாம். இதுக்கு நடுவுல ஃபில்லர்ஸ் கிட்டயே வந்து இந்த சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்லாம் வரும் வொக்காப் இதுல ஆர்சில. அதெல்லாம் இருந்தா அதெல்லாம் சூஸ் பண்ணி போட்டுட்டு, கடைசியா இந்த மாரி ஒரு மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இருக்கும். பிரிலிம்ஸ் லெவல்ல இது ரொம்பவே யூஸ் ஆகும். மெயின்ஸ்ல சில நேரம்லாம் வேர்ட் ஸ்வாப்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஆ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்காது. அந்த சென்டென்ஸ ஃபுல்லா வாசிச்சு, அதுல அர்த்தம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் வேர்டையே மாத்துற மாரி இருக்கும். அது வந்து மெயின்ஸ் லெவல்ல சில இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் கேட்டகரி. நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இங்கிலீஷ்ல. இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கிற கேட்டகரி பீப்பிள். ஸோ இந்த மாரி 2 விதமான அப்ரோச் இருக்கு. இப்ப என்னோட அப்ரோச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். லைவ் மாக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி போயிருப்பேன் அப்படின்னா, 46ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்.
அப்படியே சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வரிசையா அப்படியே பேராஜம்பல் இருந்தா அத நடுவுல விட்டுருப்பேன். மத்தபடி நான் வரிசையா தான் அப்படியே வந்திருப்பேன். என்னோட அப்ரோச் வந்து எப்பவுமே இதுதான். நான் இங்கிலீஷ்ல வந்து இத மாத்தவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு எல்லா கொஸ்டினையும் பாத்துறணும். இதுதான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். எல்லாத்தையுமே வந்து விசிட் ஆல் கொஸ்டின்ஸ். இது வந்து எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் வந்து பொருந்தும். எல்லா கொஸ்டின்ஸையும் விசிட் பண்ணிட்டு தான், அதுக்கப்புறம் நம்ம எத எடுக்கணும், எத கடைசியா போடணுங்கிறத மைண்ட்ல கால்குலேட் பண்ணிட்டு, அப்புறம் தான் நம்ம உள்ளுக்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம பிளான. ஸோ ஒரு பிளானே இல்லாம போனா பிரச்சனை. எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும். ஸோ இவ்வளோதான் முதல்ல சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் இந்த டெஸ்ட் போடும்போது எனக்கு வந்து பயங்கர ஒரு ப்ரெஷர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி யூடியூப்ல வந்துட்டு ஒரு லைவ் வருதுங்கிறது யாராவது இத பார்க்கலாம். என்ன நினைப்பாங்க? இந்த மாரிலாம் நெறைய மைண்ட்ல இருந்துச்சு. இப்ப இது ஒரு டாப்பர் பார்க்குறாங்க, இங்கிலீஷ் டாப்பர்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்றாங்க? போடும்போதே நான் சிலதெல்லாம் தப்பா போட்டிருப்பேன். இதெல்லாம் நினைப்பாங்களேங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் இது போடுறதே வந்து எனக்கு ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கு. இது நம்ம இத வந்து ஒரு யூடியூப்ல போடுறதுங்கிறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு அந்த ப்ராசஸே நான் விரும்பி பண்றேன். அதுக்காக தானே போடுறோம். ஓகே என்னவா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ப்ரெஷர்ல இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸாம் ஹால்ல நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். நார்மலா மார்க் போடும்போதெல்லாம் வராது. பட் எக்ஸாம் ஹால்ல தெரிஞ்சத கூட தப்பா போடுவோம்ல. அந்த மாரி ஒரு ப்ரெஷர்ல போட்ட எக்ஸாம் இது. ஓகே இது வந்து இப்ப பார்ப்போம் அடுத்து. அதனால ஓகே நல்லா இருந்துச்சு. இது எழுதுறதுக்கே ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு செக்ஷனல் வந்து இந்த மாரி லைவ் போட்டு, அதுக்கு ஒரு அனாலிசிஸும் வந்து போட்டு இத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். ஓகே. அடுத்தடுத்த லைவ் ஓபி அண்ட் பிஎம் இது 2 தான் நான் மோஸ்ட்லி போடுறது. இது 2ல மாத்தி, மாத்தி, மாத்தி போட்டு நம்மளோடது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து அழிச்சிடுறேன். அனாலிசிஸ்க்குள்ள டைரக்ட்டா போயிரலாம். ஓகே. தப்பானதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு வந்துரலாம். ஆர்சி வந்து கடைசியா பார்க்கலாம். தப்பானது கடைசில இருந்து போலாம். 3 sentences are given revolving around the same theme. Decide which of the sentence are grammatically meaningfully correct. Grammatically meaningfully correct. ஓகே. இப்ப முதல்ல தப்பா எது இருக்குன்னு பார்த்து அத வந்து எடுத்து விடணும். இதுதான் வேல. Our regulators don't quite understand the implications of almost unrestricted entry on industrialன்னு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே. இது இது என்ன ஆன்சர் போட்டேன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப செக் பண்ணுவோம். ஓகே. The deadly cocktail of spectrum shortages, free market pricing, and untrammeled entry of new players will லெஃப்ட் த இண்டஸ்ட்ரி வில் லீவ் த இண்டஸ்ட்ரி எப்பவுமே ஹெல்பிங் வேர்ப் பிளஸ் பாஸ்ட் வராது. V1 தான் வரணும். அநேகமா இது தப்பு இல்லையா? அப்படி பார்த்தா ஒன்லி 3 இல்லையே. ம். சரி ஓகே. இப்போதைக்கு இது தப்புன்னு நினைச்சிருக்கேன் பார்ப்போம். இஃப் தேர் வாஸ் எனி சான்ஸ் ஆஃப் industry consolidation, if there was any chance of industry consolidation, that too appears to have been effectively scuttled by M&A norms that don't make much sense. இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. effectively scuttled byல பிரச்சனை இல்ல. if there was any chance of industrial consolidation இங்கேயும் எனக்கு இதுதான் டவுட்டா இருக்கு. இப்ப இதுல எது கண்டிப்பா 2 தப்பு தான். 2 வராது. ஒண்ணு 1 and 3 இருக்கணும். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. இங்கேயும் இண்டஸ்ட்ரியல் தான் டவுட். இங்க ஒருவேளை இது ரெண்டுமே கரெக்ட் தான். இப்படி வரலாமோ 1 and 3 தான் நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணுவோமே. 1 and 3 தானா ஆன்சர்? 1 and 3 தாங்க. நான் ஏன் இண்டஸ்ட்ரியல் ரைவல்ரின்னு யோசிக்கிறேன். இது என்ன இருக்கு? கரெக்ட் தான். நம்ம இப்ப நான் யோசிச்ச மாதிரியே கூட போட்டிருக்கலாம். ஆன் இண்டஸ்ட்ரி ரைவல்ரி. ஓகே கரெக்ட் தான் இந்த மாதிரி வர்றது இல்லையா? பட் இது ஏன் தப்புன்னு வந்து எனக்கு தெரியல. இதுக்கு வந்து கிராமர் நமக்கு நல்லா கான்செப்ட் தெரியலன்னு தான் இதுக்கு அர்த்தம். பட் வந்து கெஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து கரெக்ட்டா இருக்கு. அந்த டைம்ல நான் என்னமோ தப்பா போட்டிருக்கேன்.
நான் என்ன தப்பா போட்டிருக்கேன்? நான் ஆல் 1, 2, 3 கரெக்ட்ன்னு வேற போட்டிருக்கேன். ஓகே. இப்பதான் அந்த வில் லீவ் கண்ணுக்கு படுது. அந்த டென்ஷன்ல கண்ணுக்கே படல. சரி 77 பார்ப்போம். சேம். ஆன்சர் கரெக்ட்லி. Research is currently focused on the role of superficial venous surgery and the use of cultured skin allografts. Research is currently focused on. சரி கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. எனக்கு எதுவும் தப்பா தெரியல. பாரதி is different from other telecommunication companies in that much of its depth, many of its depthன்னு நினைக்கிறேன். டெப்த் மெனின்னா இப்போ 6 வரணும். இப்போ கண்டிப்பா இது வந்து 2 வராது. ஸோ 2 வராது, 2 வராது, 2 வராது. 1 and 3 3 ஆல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் காஸ்மெட்டிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுக்கு ஃபார் த காஸ்மெட்டிக் சர்ஜரி ஷுட் கேரி கிளியர் ஹெல்த் வார்னிங்ஸ். கரெக்ட். 1 and 3 ஒன்லி 3 ரிசர்ச் இஸ் கரண்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபோக்கஸ் ஒருத்தவங்க மேலே தான். இப்போ ஆன் கரெக்டு தான். ஆன் த ரோல் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் வெனஸ் சர்ஜரி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தி யூஸ் ஆஃப் கல்ச்சர்ட் ஸ்கின். 1 and 3 தான் நினைக்கிறேன். அப்போ இங்கேயுமே என்னங்க இது? ம் எங்க தப்பு விடுறோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை திருப்பி வாசிப்போம். ஆன்சர் கீழே போய் பார்க்க வேண்டாம். நாம யோசிச்ச விதத்தை மாத்துவோம். எங்க தப்பு விட்டதுன்னு திருப்பி ஒரு தடவை வாசிச்சு பார்ப்போம். வாசிச்சு பார்த்து போடுறதே தப்பு. பட் வாசிப்பேன். எகைன் அண்ட் அகைன் வாசிக்க வாசிக்க தானே தெரியும். இப்போ வந்து மீனிங்ஃபுல்லி எது கரெக்ட்னா எல்லாமே இப்போ இங்க கரெக்ட். நம்ம வந்து 1 கரெக்ட், இது கரெக்ட்னு பார்த்தோம். இங்க வந்து மச் ஆஃப் இட்ஸ் டெப்ட். எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லவே முடியாதா? மச்சுனா அன்கவுண்டபிள் தானே. சரி இன்னொன்னு மச் ஆஃப் இட்ஸ் டெட். ஓ மச்சுக்கு ஏன் நான் வெறுப்பு இது மாத்துறேன்? டெட் இஸ்ன்னு தானே வரப்போகுது. அதாவது நான் மச்ச தப்புன்னு நினைச்சு போட்டிருந்தா கூட ஓகே. நான் இஸ் 6ன்னு நினைச்சு இப்ப பேசுனேன் பாருங்களேன், அது தப்பு. ஓகேவா? ஆமா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிதான் நான் வந்து அனலைசிஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆக்சுவலி இப்படிதான் பண்ணணும். இன்னும் பெட்டரா பண்ணணும். பட் தெரியல பெர்ஃபெக்ட்டா எடுத்தோனே எதையும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். இதுவே வந்து பண்ண பண்ண கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ டெட்டுங்கும்போது அத மச்சுன்னு போடலாமா? இதெல்லாம் நான் இன்னும் வந்து கிளாரிஃபை பண்ணணும். நான் இதுக்கப்புறம் தான் போய் இதெல்லாம் சர்ச் பண்ணி படிக்கணும். சரி ஓகே. 77, 67. ஓ! இது வந்து இப்ப ஃபுல்லாவே வந்து பார்க்கணுமே. மேல போங்க. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பி தான். ஏன்னா ராபர்ட் கோய்மன்ங்கிறது யாருங்கிறத சொல்லி தான் என்னன்னுமே சொல்ல முடியும். பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ. யூ வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ பிரச்சனையே இல்ல. ஃபர்ஸ்ட் எழுத்துங்கிறப்போ கியூல வர்ற பட்டு வராது. ஒய்லன்லாம் ஆரம்பிக்காது. எஸ் வரலாம். அந்த ட்ரீ அப்படின்னு ஒரு நவுன்ல ஸ்டார்ட் ஆகுது. அன்டில் கோய்மன்க்கு டி வராது. ஒண்ணா பியா இருக்கணும், இல்லைன்னா எஸ்ஸா இருக்கணும். என்னோட அப்ரோச்சை நான் சொல்றேன். பியா இருக்கணும், எஸ்ஸா இருக்கணும். அப்ப எஸ்ல வந்து the tree seem to have some affinity to this early family of plants with ஓகே 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 ஓகே. பியா எஸ்ஸா அப்படிங்கிறப்போ என்ன ட்ரீங்கிறது தெரியாது. இங்க தான் நேஷனல் பார்க்கு, ஜூவிலைன் ட்ரீ அப்படின்லாம் வருது. ஸோ எஸ் கட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பி தான் வருது. அப்போ வந்து ராபர்ட் வந்து ஒரு பொட்டானிஸ்டா இந்த யூனிவர்சிட்டியில இருக்காராம். தனியா நடந்து போறாரு. ஒரு ரிமோட் பார்ட் ஆஃப் த நேஷனல் பார்க்ல. வென் ஹி டிஸ்கவர்ட் ஒரு ஜூவலன் ட்ரீ. அது வந்து எலிப்டிக்கல் இந்த மாதிரி ஒரு எட்ஜ் கொண்ட ஒரு இலைகள் அதுல இருக்கு. பட் அது என்னங்கிறது அவரால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே. நான் என்னோட அப்ரோச்ல என்ன போட்டேங்கிறத முதல்ல போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன தப்பாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன போட்டேன் அப்படின்னா, பட் இட்ஸ் ஐடென்டிட்டி வுட் ரிமைன் அ மிஸ்ட்ரி. ஹி குட் நாட் ஐடென்டிஃபை. உடனே பட்டுன்னு வராது. த ட்ரீ சீம் டு ஹாவ் சம் அஃபினிட்டி. அந்த ட்ரீயை பார்க்கும் போது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒன்று பிஎஸ்ன்னு இல்லைன்னா பிஆரா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நான் அந்த நேஷனல் பார்க்கை பத்தி திருப்பி இங்க பேசுறாங்க. வயல் அந்த நேஷனல் பார்க் வந்து ரொம்ப பழமையான சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து, அன்அவேர் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அன்டில் அ ஃபியூ டெக்கேட்ஸ் எகோ. 'அன்அவேர் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அன்டில் அ ஃபியூ டெக்கேட்ஸ் எகோ' 'அன்அவேர் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அன்டில் அ ஃபியூ டெக்கேட்ஸ் எகோ'
The tree seemed to have இத ஆர சொல்லிட்டு எஸ் இல்லைன்னா எஸ் சொல்லிட்டு ஆர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரெண்டையுமே இருக்கட்டும். Until Kuman returned to the same patch of forest 12 years later and came upon specimens of the same type of tree in different stages of growthல அவர் கொண்டு வராரு 12 வருஷத்துக்கு அப்புறம். சீட்லிங்கா இருக்கும்போது அப்புறம் ஒரு செடியா சாப்லிங்கா வரும்போது ஒரு அடல்ட் ட்ரீயா இருந்து வித் ஃப்ளஷி கோல்டன் ஃப்ரூட்ஸ் அண்டர்நீத் இட். அன்டில் கூமன் ரிட்டர்ன்ட். அப்போ பட்டுக்கு அப்புறம் அன்டில் வரலாமா? பட் இட்ஸ் ஐடென்டிட்டி வுட் ரிமைன் அ மிஸ்ட்ரி அன்டில் கூமன் ரிட்டர்ன் டு. எனக்கு என்னமோ கியூவும் டீயும் தான் பேரா தோணுது. இங்க எழுத வேண்டாம், தனியா பேருன்னு எழுதிக்கலாம். கியூ டி பேரு, அவ்வளவுதான். கியூட்டினா யூ வந்துடணும். கியூ டி யூ. ஆறுக்கு அப்புறம் எஸ். இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணா இருக்கணும். இதுல ஒரு நல்ல இது இருக்கு. என்னன்னா ஆக்சுவலி இதுல செட் ஆகல. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பி தான். ஓ ஓ ம் ஒயில்லாம் வராதுன்னு நினைச்சேன். ஓகே. while the nightcap grew is ancient. பட் நைட் கேப் குரூங்கிறதே வந்து அது ஒரு நேஷனல் பார்க்குங்கிறது மேலே தானே வருது. இது எப்படி போட்டாங்கன்னு எனக்கு புரியலையே. ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு RPSQTU. இப்போ இந்த QTU கரெக்ட், நம்ம கண்டுபிடிச்சது. யூ கடைசி தான். QTங்கிற பேரை கண்டுபிடிச்சிட்டோம்ல, அது கரெக்ட். ஆனா பி வந்து ஃபர்ஸ்ட் வராது. ஏன்னா while the nightcap grew is ancient, the scientific community was unaware of its existence until a few decades ago. ஓ, நைட்கேப் குரூவுங்கிறதே ரொம்ப பழமையானது. ஒரு ஃபியூ டிகேட்ஸ் அகோ வரைக்கும் அதை பத்தி யாருக்குமே தெரியல. எப்போ தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா 1988ல ராபர்ட் கூமன்கிற ஒரு பொட்டானிஸ்ட் அங்க வந்தாரு. கதை அப்படி வருது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டேன்னா ஒயில்னு ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு நல்ல பாடம். ஒயில்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, இப்போ இதுதான் தப்பா இருக்கும். புரிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்த 65. 65 என்னது இது? While companies such as Google and Facebook like to trumpet their employee benefits, they still have not fixed the child care problems of the staff. And they still fail 2 plus V1 தான் வரும். Fail to make provide எல்லாமே வந்து V1ல தான் இருக்கு. To make accessible all of their benefits for 2 அப்படின்னு வராது. ஓகே, 1 வராது, 1 வராது, 1 வராது. Fail to provide company-wide access of its benefits to everyone வரலாம். To make their benefits accessible, இது வந்து பர்ஃபெக்டா வரலாம். only 3 2 and 3. நான் என்ன போட்டேன்னு எனக்கே இப்ப ஞாபகம் இல்ல. Still fail to provide company-wide access of its benefits to everyone. இங்கேயும் அதே தானே சொல்றாங்க. make their benefits accessible. 3லயும் அதானே சொல்றாங்க இல்லையா? 2 and 3. சரி, 2 and 3மே வரும்னு தான் நினைக்கிறேன். No, only 3. இப்போ 2ல என்ன தப்பு? 2ல என்ன தப்புனா 2 is incorrect as the plural there should be used in place of singular pronoun its. ஓ, இத கூட அர்த்தத்தை மட்டும் பாக்குறேன் பாருங்க. அடக்கடவுளே. புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கிராமட்டிக்கலாவும் வந்து பார்க்கணும். அவனே அதானே சொல்றான் கிராமட்டிக்கலின்னு. 2 பேர் இருக்காங்கங்கிறப்போ தேர் பெனிஃபிட்ஸ்ன்னு தானே சொல்லணும். ஸோ ஓகே, இதெல்லாம் செக் பண்ணணும் நம்ம பண்றப்போ கிராமட்டிக்கலின்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல ஃபிட் ஆகுதா, அது அர்த்தத்தை வச்சு மட்டும் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கக்கூடாது. ஓகே. 60. இது தெரியாதுங்க. எல்லா வார்த்தைக்கும் முதல்ல வந்து அர்த்தம் தெரியாது.
தெரிஞ்சதை எழுதுவோம். ஆர்டர் தெரியும். எராடிகேட் அப்படின்னா என்ன சொல்றது? அழிஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு, ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம். இதுதானே எராடிகேட். டிப்ளீட்டட்னாலும் அதே மாதிரி தான். குறைஞ்சிருச்சு, தண்ணியோட அளவு டிப்ளீட்டட் கம்மியாயிடுச்சு, அது இன்ஃபெக்டட்னாலும் தெரியும். ஸோ இதுல என்னது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இண்டிகேட் பண்றாங்க, இவ்வளோ பீப்புள் வந்து ஹாவ் பீன் டேஸ் வித் ஓவர் 2700 டெத் இன் சைனா அண்ட் 57 டெத் இன் இன்ஃபெக்டட் வித் டிப்ளீட்டட் வித். ஆஹா, இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. அப்பனா கம்மியாயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ, potentially making it even harder to eradicate a growing number of discharged coronavirus patients in China and elsewhere are testing positive again, sometimes weeks after being allowed to leave the hospital. இட் இஸ் அதாவது அதை ஒழிக்கிறது கஷ்டமா இருக்குது. அந்த growing number of அதை வந்து ஒழிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஏ. ஓகே, நான் அதை வச்சு தான் போட்டிருப்பேன். ஏன்னு வந்துருச்சு, ஒன்று தான் இருக்கு, ஏன்னு தான் நான் போட்டேன். எனக்கு இப்போ தான் ஞாபகம் இருக்கு. ஓகே, இருந்தாலும் லாஸ்ட் தேர்டையும் பார்த்துடலாம். In addition to stockpiling the medical supplies, some government does schools shut and cancelled the big gatherings to try to halt the flu-like disease. ஸோ ட்ரை டு ஹால்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்றது, நிறுத்தி வைக்கிறதுக்கு. இது நம்ம ஒகேப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுல இம்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இம்பாஸ், அதுக்கு தான் ஹால்ட், டெட் எண்ட். இப்போ இது எதுக்கு சொல்றேன்னு தெரியல, பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஸோ அதனால சொன்னேன். ஸோ ஹால்ட் அப்படின்னா அந்த நேரத்தில் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய கேதரிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் ஷட் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து ஆர்டர் தானே பண்ணுறாங்க, ஆர்டர்ட் ஸ்கூல்ஸ் டு ஷட், ஸ்கூல்ஸ் ஷட். சரி, ஓகே, எனக்கு ஏன்னு தான் இது தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பி. ஓ சி, இவ்வளோ பேர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதுல வந்து இவ்வளோ பேர் டெத்து சைனால நடந்திருக்கு அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இவ்வளோ டெத் இருக்கு. ஓ கடவுளே, ச்சே. ஓகே, people have been depleted, அதாவது the latest figures indicate over இவ்வளோ people have been infected with over இவ்வளோ deaths in China. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான அர்த்தத்தை இன்னும் சரியா சொல்ல முடியல, கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். டிப்ளீட்டட் வித்னு சொல்லலாம்ல, இல்லையா? In one, it is more sensible for இவ்வளோ persons to get infected than depleted. ஓ, ரெண்டு மீனிங்குமே கிட்டத்தட்ட கம்மி பண்றது, ரெடியூஸுங்கிற மாதிரி தான். பட் இட் இஸ் மோர் சென்சிபிள், இவ்வளோ பேர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றது. சரி, ஓகே. ஆர்சியில போய் 4 தப்பு. இதுதாங்க, இப்படி பிரச்சனை பண்ணும்போது தான். இது மட்டும் நல்லா கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம பெர்சன்டேஜ் 95+ போயிருக்கும். சரி, பார்ப்போம் என்ன பிரச்சனைன்ட்டு. இந்த வார்த்தையவே நான் பார்க்கலங்க, எக்ஸப்ட்ங்கிறதையே. ஐ திங்க் இதுல நான் ஆல் ஆஃப் த எபோவ் கொடுத்துருப்பேன். ஆல் ஆஃப் த எபோவ் கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ கேர்லெஸ் மிஸ்டேக். சரி, ஓகே. 48. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? Based on the information given in the passage, which of the attributes make it more likely for the firstborns to become chief executives? Okay, chief executives ஆகிறதுக்கான firstbornக்கு எப்படியும் தேர்ட் பேராக்கு மேல தான். ஒபீடியன்ஸ், டாமினன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்சி எடுத்தோன்னுமே சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா முதல்ல தேடி போட்டுறணும். இந்த ட்ரூ ஃபால்ஸுங்கிறதெல்லாம் நம்ம கடைசியா போடணும். இது எனக்கு நானே இந்த அப்ரோச் திருப்பி திருப்பி சொல்லிக்குவேன் ஆர்சியில். ஏன்னா ட்ரூ ஃபால்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப நேரம் உட்காந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கடைசி ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும்போது போட முடியாமலாம் எனக்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம
மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா முதல்லே போட்டுறணும். இப்போ என்ன கொஷின்? ஃபாலோயிங் attributes மேக் இட் மோர் லைக்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆகிறதுக்கான எல்லாம் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி. ஓகே. First bonds tend to possess psychological characters, leadership, including responsibility, obedience, dominance, academic abilities. These qualities believed to make firstborn more successful. Baby families risk, rebel, show addictive behavior, lack independence. Two explanation perspectives, survival. Chief executives மேல இருக்கு. According to recent study, firstborns have more favorable personality traits, including openness to new experience. ஆமா இருக்கு. Extravention, friendliness, அப்புறம் emotional stability than their later born siblings. As a result, they are more likely to become chief executives. Only one the answer. 47 careless mistake, 48 careless mistake தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் born more இந்த 3 வார்த்தையை பார்த்தோன்னா நான் போயிட்டேன். டு பிகம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் யாரு அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ இதுலயே கீழே வரும். ஃபர்ஸ்ட் bornக்கு தான் வந்து கிரியேட்டிவிட்டி டாமினன்ஸும் வருது. அதை வச்சு தான் நான் இதை போட்டேன். அப்போ ஒரு அவசரத்துல ஒரு கேர்லெஸ்னஸ் பண்றதுல 2 மார்க்கை விட்டாச்சு. ஒரு மார்க்லயே கிட்டத்தட்ட ஒரு 50 பேரையாவது நம்ம வந்து கிராஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 மார்க்ல வந்துட்டு ஒரு 100 பேரையாவது நம்ம கிராஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 0.25ல நம்ம எத்தனை பேருக்கு பின்னாடி வருவோம்ல. அப்ப வந்து ஃபோக்கஸ்டா ஒரு டெஸ்ட் எழுதணும். அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. ஒரு மார்க் போடும்போது கூட. இன்னொன்னு இந்த மார்க் போடும்போது எனக்கு பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். அப்படின்னு நான் சாக்கு சொல்லக்கூடாது. சொல்றேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போலாம். அடுத்து என்னது? 48 அது 49. Which of the following is a possible explanation? First born effect. Possible first born ஓட எஃபெக்டா? இந்த மாதிரி ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் born அப்படின்னு. ஃபர்ஸ்ட் born எஃபெக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? Greater thirst to assume responsibility shown by the firstborns. Greater investment of resources by the parents in the upbringing of the later born offsprings. Greater investment of resources by parents in the upbringing of the இல்ல நான் பார்த்தேனே கடைசியா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க இந்த பர்சனல் சப்போர்ட் அவங்க கிட்ட இருக்கிறது கூட இருக்கிறதுன்னு இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு இதை நான் பார்த்தேனே. கடைசி 2 பேரால தான் ஏதோ ஒண்ணு இது. இதோ இதோ இங்க இதானே. They are more likely to invest in the education of their latest born offspring. First born effect. அதான் நினைக்கிறேன். அதேதான். பட் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்? அப்ப நான் ஒழுங்கா வாசிக்கல. ஏன்னா 2மே ஒண்ணுதான். கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் பை பேரண்ட்ஸ். லேட்டர் பார்ன், ஃபர்ஸ்ட் பார்ன் இதையும் ஒழுங்கா அப்ப நான் கவனிக்கல. 3 மார்க்கை வந்து கேர்லெஸ்னஸ்னாலேயே விட்டாச்சு. நமக்கு தெரியாம ஒண்ணு விட்டா கூட நமக்கு கஷ்டமா இருக்காது. தெரிஞ்ச ஒண்ணு விடும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கு இப்போ. இது ஒண்ணு நான் பார்த்துட்டேன். எடுத்தோனே ஃபர்ஸ்ட் பார்த்தேன். மத்ததெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. ஓகே. இது வந்துட்டு கன்ஃபியூஷன்ல தான் நான் இது 2ல எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதுதான் செக் பண்ணேன். என்னோட அந்த வீடியோல கூட இருக்கும். இத சூஸ் பண்ணிட்டு தான் நான் பிக்கு போனேன். பேசாம கூட விட்டுருக்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன தப்புங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கரெக்டானதையும் வந்து ஆக்சுவலி பார்க்கணும். இதுவுமே வந்து நான் சொன்ன மாரி தான். 49வது கொஸ்டினா 8வது இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கணும். ஆர்சி எடுத்தோன சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்க்கு அப்புறம். அப்புறம் இந்த 46 போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் வந்திருக்கணும். ஓகே. 51 பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஓகே. பிரிவிலேஜ்டு ஓகே. ஃபேவரபிள், அட்வர்ஸ் ஓகே. இது நான் என்ன நினைச்சு போட்டேன்? என்ன தப்பு போட்டேன்? நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நமக்கு இருக்குல்ல. சிடில தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏரியாஸ் டு ஹெல்ப் தம் கவுண்டர் த இம்பாக்ட் ஆஃப் அப்படின்னு எனக்கு அதுதான் தப்புன்னு நான் நினைச்சேன். கேபபிள் ஆஃப் இல்ல ஆஃப். கரெக்டான்னு பார்த்துருவோமா? இம்பாக்ட் தான். ஆஃப் தான். ஓகே. நெக்ஸ்ட்.
பி, டின்னு தப்புன்னு தெரிஞ்சுச்சு. என்ன தப்பு? A good night sleep, a frequent waking up during the night can increase the likelihood that dreams are remembered இருக்கணும்னு நினைக்கிறேன். Okay, Bல a good night sleep இப்படி இருந்தா நைட் இஸ்ன்னு வரணும். இப்போ நைட்ஸ் ஓவரால் இப்படி வரணும், இல்லைன்னா வெறும் நைட் ஸ்லீப்னு வரணும். இதுதான் தப்புன்னு நான் நினைச்சேன். சாரி. ஃப்ரீக்வெண்ட்லின்னு மாத்தணுமா? ம் அப்ப நைட் ஸ்லீப் பிரச்சனை இல்லை. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி வேக்கிங் அப் டியூரிங் த நைட். ஆமா, ஓகே. அடுத்த ரிமெம்பரை வந்து ரிமெம்பர்டு. இது கரெக்ட். ஓகே, மற்றதை பண்ணணும். நான் நெக்ஸ்ட் இதில் கண்டினியூ பண்ணுறேன்.